வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து வெளியான அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடு கிடைக்கப் போகும் தீர்வு. அபுதாபியில் அணுசக்தி நிலையம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் பதற்றம். இனி விரிவான செய்திகள். அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் மற்றும் சிக்கல்களை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட சம்பள ஆணைக்குழு அடுத்த வாரம் அமைக்கப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவிகளுக்கு தகுந்த வேட்பு மனுக்கள் ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறினார். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள சம்பள முரண்பாடுகள், சம்பள பிரச்சினைகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பள பிரச்சினைகள் உள்ளிட்ட சிக்கல்களை தீர்க்க இந்த ஆணைக்குழு எதிர்காலத்தில் தலையிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சம்பள பிரச்சினைகள் உள்ள இடங்களில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களையும் அவற்றின் தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் வரவழைத்து அந்த பிரச்சினைகள் குறித்து விசாரிக்கும் அதிகாரமும் சம்பள ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படும். சம்பள ஆணைக்குழுவின் இந்த அமைப்பு கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட ஒரு முன்மொழிவின் நிறைவேற்றமாகும். இலங்கைக்கு வடக்கே வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையை சூழவுள்ள கடல் பரப்பில் இதன் தாக்கம் படிப்படியாக குறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைக்கால வானிலை பகுப்பாய்வுகளின்படி இந்த வளிமண்டல தொகுதி தனது வலிமையை இழந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகள் மற்றும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பகுதிகளுக்கு இனி இதனால் எவ்வித பெரிய தாக்கமும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் பிராந்தியங்களில் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினரின் பாதுகாப்பு கருதியே இந்த விசேட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முற்றாக வலுவிழந்ததை தொடர்ந்து இந்த வளிமண்டல தொகுதி தொடர்பாக வெளியிடப்படும் இறுதி வானிலை அறிக்கை இதுவெனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் உள்ள பாராக் அணுசக்தி மின் உற்பத்தி நிலையம் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. மின் உற்பத்தி நிலைய வெளிப்புற சுவரில் ட்ரோன் மோதியது. இதனால் அங்கு தீப்பற்றி எரிந்தது. இதில் யாருக்கும் காயம் எதுவும் இல்லை. கதிர்வீச்சு எதுவும் ஏற்படவில்லை எனவும் அணுசக்தி மின் நிலையம் வழக்கம் போல் இயங்கி வருகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ட்ரோனை ஏவியது யார் என இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அதே நேரத்தில் அந்நாட்டிற்கு பதிலடி கொடுப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.